எனக்கு உன்னுடைய கருத்தை வைக்கணும். அவன் என்ன பாரு, என்னை விடு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. திவ்யா ஒரு கலபரமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி துஷாக்கு வந்து நீ தான் காரணம், ஒன் ஆஃப் த காரணம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது சுபிக்ஷா தான் பேசி முடிச்சாச்சு. திரும்ப ஏன் அதையே பேசுற? 15 நிமிஷம் தனி செக்மெண்ட் வச்சு கிளி கிளின்னு கிழிச்சாங்க. சரிங்களா, நீங்க பேச கூடாது. வீக்கெண்ட்ல வச்சு உன்னை கிளி கிளின்னு கிழிச்சாங்க. அதெல்லாம் ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணதா கிடையாதா? ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல டே 84ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்து இப்போ சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்து போயிட்டு கேட்குறாரு என்ன அப்படின்னா, நான் வந்து திவ்யாட்ட உணர்ந்து தான் மன்னிப்பு கேட்டேன், அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு நீ எப்படி சொன்ன? வந்து அவங்க போய் 3 வாட்டி கட்டி பிடிச்சி சாரி சொல்றேன். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அப்போ ஒரு ஆள் சடனாக இப்படி மாற முடியுமான்னு சுபிக்ஷா நீங்கள் எப்படி சொன்னீங்க? அப்போ ஒருத்தன் உணர்ந்து சாரி கேட்குறத நீங்கள் எப்படி வந்து அப்படி தப்பாக நீங்கள் வந்து சொல்லலாம்? உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, கேம் விளையாடக்கூடாதுன்னா எங்கேயுமே ரூல் புக்கில் எழுதலை. அரோரா ஒரு பாயிண்ட்டை அனலைஸ் பண்ணி இந்த பாயிண்ட் இந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்கிறதுல தான் கிங்கு. ஆனால் ஒரு கான்வர்சேஷனில் அவங்களால ஜெயிக்க முடியாது, ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போக முடியாது, மேல எந்த தப்பும் இல்ல ப்ரூவ் பண்றதுக்கான எந்த எவிடன்ஸும் அவங்களால காட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு நிராயுதபாணியா தான் நிப்பாங்க எப்போதுமே அரோரா. ஸோ கேட்கும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நான் அதை சொல்லலை, கருத்து கேட்டாங்க, ஜஸ்ட் கேம் லெவலில் தான் கேட்டேன், நான் பர்சனலாக உன் கேரக்டர் பற்றி எதுவும் சொல்லலை, நீ கேரக்டர் பற்றி சொல்கிறது இல்லை, அம்மா உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், துஷாத் போகிறதுக்கு நீ காரணம் இல்லை, நீ காரணம் இல்லைன்னு சொல்கிற, நீனே சந்தேகப்பட்டு சொல்லியிருக்க, நான் தான் காரணமாக இருந்துருப்பணும். எப்படி லவ் வந்து நீ கேட்கல? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லும் போது வினோத், ஆமா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அவன் போகும்பொழுது நீனும் தான் சொல்லியிருக்க, நானும் ஒரு காரணமா தான் இருந்திருப்பேன்னு. ஆமா எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன். அப்போ உனக்கு தோணுச்சு சொன்னல, அப்போ உண்மையா தோணிருக்கு, அதான் நீ சொல்லியிருக்க, அப்போ எப்படி நீ இல்லைன்னு சொல்ற? இப்பவும் நான் சொல்றேன் துஷார் போறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது சுபிக்ஷா தான் பேசி முடிச்சாச்சு. திரும்ப ஏன் அதையே பேசுற? துஷாருக்கு வந்து நீ தான் காரணம், ஒன் ஆஃப் த காரணம் நீ தான். சேது சார் தான் சப்போர்ட் பண்ணி சொம்பு தூக்கிட்டாரு, அப்ப ஏன் நீ திரும்பவும் பேசுற? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா அப்படிங்கும்பொழுது, இல்ல ஆமா நீ தான் காரணம், நீ வந்து பார்வதி கூட டைரக்டா மோத முடியலன்னு சொல்லி எங்க 2 பேரையும் வச்சு நீ பிளே பண்ணலையா? அவ பார்க்கும் பொழுதுலாம் என் கையை பிடிக்கிறது இல்ல வா டூயட் பாடலான்னு சொன்னது, இதெல்லாம் அவளை வந்து அவளோட எமோஷன்ஸ் கூட நீ விளையாடலையா அப்படின்னு சொல்லும் பொழுது, சிவா அவ கூட வந்து நீ அவளை வெறுப்பேத்துற மாதிரி இந்த இடத்துல பெரிய ஒரு பாமா போட்டாங்க அரோரா. ஏய் நீனும் தானடா அப்படி பண்ண, அந்த ஒரு கேம் அப்போ நீனும் தானே அதை பண்ண, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லி நீனும் தானடா சொன்ன, அப்போ 2 பேருமே சேர்ந்தால நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணி அப்படிலாம் கிடையாது, நீ இந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லியாச்சு. வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. ஸோ வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே சேது சார் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, இதில் டிடிஎஃப்ல யார் வந்து இந்த டிக்கெட் வந்து அவங்களுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ நான் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து அது கிடைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க அப்படின்றது தான் கேள்வியாக இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க வந்தாங்க சாண்ட்ரா. ஸோ அதிலே பாதியில தான் வந்திருக்காங்க நாங்க. ஸோ அப்போ கூட கம்ருதீன் வந்து பார்வதி தான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து டிக்கெட் டு ஃபினாலேவுக்கு வந்து போறதுக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல அது வந்து பார்க்கு கிடைக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். கூட இருந்தவனே குழி பறிக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஒருத்தவங்க கூட இருந்து பழகி பேசி அவனோட வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் அடிக்கிறது. அரோராவையும் ப்ளஸ் பார்வதியும் 2 பேரையும் வச்சு பயங்கரமா பிளே பண்ண ஒரு ஆள் யாரு, அவனோட முகத்திரை எப்படி உடைஞ்சது அப்படின்றத இதுல நம்ம நல்லாவே பார்க்கலாம். ஸோ செய்வாங்க, இல்லைன்னா மற்றவங்களை காரணம் காட்டி அல்லது எஸ்கேப் ஆகும். அரோரா வந்து சாண்ட்ரா சொன்னாங்க மிட் எவிக்ஷன்ல மிட்ல தான் வந்தாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் போகும்போதே அவங்க ஓரளவு வந்து மனசு உடஞ்சிட்டாங்க, இனி அவங்களுக்கு பிளே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் திவ்யா கொடுத்துச்சு பாருங்க. என்ன சொன்னுச்சு அப்படின்னா, ஏமா இவங்க டிடிஎஃப் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னு கேட்டா, அதுக்கு இந்தம்மா ஒரு பதில் சொல்லுது, சம்பந்தமே இல்லாம அவங்களோட பார்வதியை பத்தி பர்சனல் ஒப்பீனியன் எடுத்து வைக்குது. இப்ப இது இந்த மாதிரி இது இப்படி 2 பேருக்குள்ள மாறி மாறி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
வினோத்தை பற்றி பர்சனல் ஒப்பீனியன் எடுத்து வைக்குது. அவங்களுக்குள்ள அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் இங்கே கொட்டின மாதிரி தான் இருந்துச்சு. ஏம்மா இவ்வளோ பேர் ஏதாவது சொன்னாங்களேம்மா, நான் ஏதாவது சொன்னேனேம்மா, நீ ஏமா பர்சனலாக வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு இருக்க. நம்ம சரின்னு சொன்னா அப்போ அதே போல் இந்த பதில் இல்லை. டாஸ்கில் என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லுமா, உனக்கு டைம் தரேன், நீ உட்காருன்னு சாணியை கொண்டு அடித்த மாதிரி உட்கார வச்சாச்சு. அப்போ திரும்பவும் எழுந்து உருப்படியாக ஏதாவது சொல்லு அப்படின்னா திரும்ப விக்கல்ஸ் விக்ரம் எழுந்து. ஆனால் விக்கல்ஸ் விக்ரமோட முகத்தரையை உடைக்கிறதுக்கு சரியான ஆள் யாருன்னா திவ்யா தான். சம்மந்தமே இல்லாமல் ரியாக்ட் பண்ணி கனி அப்படின்ற ஒரு பெட்ஷீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு பெட்டு வந்து இப்போ எப்படி ஆடுது, எப்படி குதிக்குது, சம்மந்தமே இல்லாமல் தன்னோட எமோஷன்ஸை எப்படி வெளிப்படுத்துது அப்படின்றத நம்ம நல்லாவே வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களோட கேமை வச்சு அவரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து யார் எலிமினேஷனில் லிஸ்ட்டில் உள்ளவங்களாம் உட்காருங்கன்னா ஒவ்வொருத்தவங்களாம் வந்து சேவ் பண்ணும்பொழுது அரோராவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணாங்க, அப்புறம் பார்வதியை வந்து சேவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து சாண்ட்ராவும் கனியும் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ இருக்கும்பொழுது இது 2 பேர்ல யாரு இருக்கணும் யாரு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சாண்ட்ரா போகணும் கனி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சாண்ட்ரா வேண்டாம், கனி வேண்டும், சாண்ட்ரா வேண்டாம். ஆனா ஒரே ஒரு ஆள் த கேம் ஆஃப் த குயின் அப்படின்னு சொல்ற பார்வதி மட்டும்தான் கரெக்டாக கேமை ப்ளே பண்ணி கரெக்டாக அனலைஸ் பண்ணி இந்த கேமை எந்த வேலை போனால் கரெக்டாக இருக்கும், யார் நல்லா ப்ளே பண்ணல, பர்சனல் வெஞ்சன்ஸை இந்த இடத்துல எடுத்து வந்து புகுத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சூது கெட்ட மானங்கெட்ட ஆளுக்கு வந்து பார்வதி கிடையாது. அவங்க நல்லாவே விளையாடலை. ஒரு கேங்கை வந்து திரட்டி வச்சுட்டு அதில் தான் உள்ளே பூந்து விளையாண்டுட்டு இருக்காங்க, உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்றது நல்லா தெரியும் பார்வதிக்கு. ஸோ அவங்க போகணும், சாண்ட்ரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சாண்ட்ரா வேணும், கனி வேண்டாம். கனி வேண்டும், சாண்ட்ரா வேண்டாம். அப்போ வந்து எலிமினேட் ஆகிட்டாங்கன்னு எல்லாம் அப்படியே ரியாக்ஷனை பார்க்கணுமே. என்னவோ அப்படியே இவங்க வந்து ரொம்ப ப்ளே பண்ணி கிழிச்சிட்ட மாதிரியும் வெளில உள்ளவங்க உடனே இது எப்படி நடந்துச்சு விக்கல்ஸ் விக்ரம், இது எப்படி நடந்துச்சு, இது வந்து ஃபேர் கிடையவே கிடையாது அப்படின்னு நீ யார் சொல்றது? அடுத்து நீனும் தான் வெளில போற லிஸ்ட்ல இருக்கிற, இனி தெரிஞ்சிடும், நம்ம முகத்திரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிரும். அப்போ பார்வதி வந்து ரொம்ப உடஞ்சே அழுதுட்டாங்க, சாண்ட்ராவை கட்டி பிடிச்சி பார்த்துக்கலாம். பொழுது இந்த ஸ்டார்டிங்ல இருந்த ஒரு பார்வதி இப்ப வந்துட்டாடா அப்படிதான் ஃபீல் இருந்துச்சு. அப்போ பாரு எல்லாரும் உன்னையே டார்கெட் பண்ணி சொன்னதே எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது வந்து அவங்கவுங்களோட ஒப்பீனியன். திவ்யா வந்து ஆறுதல் சொல்ல வர மாதிரி வந்து ஒட்டு கேட்கறது மட்டும்தான் அதோட வேலை. அது யாரும் சொல்லல. பர்சனலாக ஒருத்தவங்க பேசிக்கிறது கூட ஒட்டு கேட்கறது. ஸோ கம்ருதினியும் பார்வதியும் பேசிட்டு இருக்கப்ப அரோராவை தேவையில்லாமல் கோத்து விட்டது. விக்கல்ஸ் விக்ரமும் உங்கள் ஒய்ஃபும் பேசும்போது அங்கே போய் காது கொடுத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிறத கூட காது கொடுத்து கேட்குற கேவலமான புத்தி என்ன புத்தின்னே தெரியவே இல்லை. ஸோ நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க சாண்ட்ரா, நீ இதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காது அப்படின்னு சொல்லும்போதுமா நீ பேசாமல் அங்கிட்டு போமா, நான் என்னத்துக்கு அலறான்னு தெரியாமல் நீ பேசிட்டு இருக்காத இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது சாண்ட்ரா அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை நான் இந்த இடத்துல பேசுவேன் அப்படின்னா நீ பேசுனா பேசிட்டு போமா, நாளை விடுமா, என்னத்துக்கு நான் பேசுறேன்னே தெரியாம எதுக்குமா அப்படின்னு சொல்லி தலைவி ஒரு ரியாக்ஷனை கொடுத்து லெஃப்ட் ஹேண்ட்ல அடிச்சு தள்ளி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கனி வந்து இல்லை ஓகே எனக்கு வந்து சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்லேருந்து விடை பெற்றாங்க. அப்போ விக்கல்ஸ் விக்ரம் வந்து பர்ஃபார்மன்ஸை தாங்க முடியல. அப்போ விக்கல்ஸ் விக்ரம் வந்து கனிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது பின்னாடி வச்சாங்க பாரு ஒரு ஷார்ட் சபரிக்கு, அந்த மூஞ்ச இனி எந்த ஜென்மத்திலையும் நம்ம அந்த ரியாக்ஷனை பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உங்களை பார்க்கும்போது ஃபேனா தான் பார்த்தேன். ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஹீரோ மெட்டீரியலுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே சபரிட்ட இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெளில வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குறும்படம்லாம் தாய்மை உணர்வு, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயரு, கோவத்தை வெளிப்படுத்தினது, எல்லாத்துக்கும் ஒரு தாய்மை உணர்வை வெளிப்படுத்தினது அப்படின்னு ஒரு குறும்படம் போட்டாங்க பாருங்க. அசந்து போயிட்டோம், அப்படி ஒரு குறும்படமாக இருந்துச்சு மேடமுக்கு போட்ட குறும்படம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே உள்ளவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படியாவது கப்பா ஜெயிச்சிட்றா அப்படின்னு விக்ரமுக்கு இவங்க க்ளூ கொடுத்தது இருக்கு பாருங்க. நீ சொன்னால யார் சொன்னாலும் அவர் ஜெயிக்க போறது கிடையாது, அது வேற விஷயம். அது மாதிரி நீங்களும் தான் கப்பை எப்படியாவது ஜெயிச்சிருங்க ஓகேவா. ஏதோ அப்படியே சும்மா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
கனியோட எவிக்ஷனுக்கு அப்புறம் சேது சார் வந்து நான் விடைபெறுறேன், ஏன்னா இவருக்கு தான் ஒன்றும் கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கவும் தெரியாது, பேசவும் தெரியாது, சும்மா இருங்கனாலும் இருக்க தெரியாது. பார்வதின்னு ஒரு பேரை மட்டும் கொடுத்து பாருங்க, எப்படி மனுஷன் வந்து டார்கெட் பண்ணி அடிச்சு தும்சம் பண்றாருன்றது மட்டும் பார்ப்போம். இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு சாருக்கு தெரியும். ஆனா அதை விட பெஸ்டான கண்டென்ட் உள்ள நடந்துட்டு இருக்கு, நம்ம உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த காசுக்கு நீங்க ஏதாவது வேலை செஞ்சீங்களான்னா ஒரு வேலையும் செய்து டாடா பாய் சொல்லிட்டு சார் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க திவ்யா வந்து வாலண்டரியாக நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும், பார்வதியே நம்ம வந்து எதிர்த்துக்கிட்டோம் பாருங்கன்னு வெளில பிஜிஎம் போடணுன்றதுக்காகவே வாலண்டரியாக பார்வதி ஒரு நிமிஷம் அப்படி இப்போ பாரு என்னை விடு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, உன்னுடைய கருத்தை வைக்கணும், அவன் என்ன எனக்கு தலையை வலிக்குது, ஆல்ரெடி எனக்கு நிறைய தலைவலி இருக்கு, நான் என்ன எமோஷன்ஸ்க்காக அதை சொன்னன்றது தெரியாம பேசுறது, அப்படின்னா நீ தான் தலைவலி சொல்றத முதல்ல கேளு, அப்புறம் ஓ எமோஷன்ஸ் கூடலாம் நான் விளையாடல, இந்த பாரு உனக்கு என்ன இப்போ இதை உட்காந்து இதற்கு சரியான ஒரு விளக்கத்தை வந்து உனக்கு கொடுக்கணும், இந்த விளக்கெல்லாம் எனக்கு கேட்க விருப்பம் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா அவங்க கேட்கலன்னா பரவாயில்ல நீங்க இருங்க நான் உனக்கு சொல்றேன், ஏன் தெரியுமா இப்போ யார் இருக்கணும் யார் வெளில போகணும்னு சொல்லும்போது திவ்யா கூட சாண்ட்ரா வெளில போகணும், கனி இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால சாண்ட்ராவும் பாரும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்கன்னா திவ்யாவை வந்து வெளுத்து கட்டிடுவாங்க, அவன் முகத்தரையை உடைச்சிருவாங்கன்னு சொல்லி இது புலி வந்து பதுங்குற மாதிரி தான் இருந்துச்சு. தேவையில்லாத இந்த ஆணி திவ்யாவுக்கு எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ இந்த பாரு நீ வெளில போ, உன்கிட்டலாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லி நீ யார் என்ன வெளில போன்னு சொல்றதுக்கு, நான் இங்கே தான் இருப்பேன், நீ பேச வேண்டியதை பேச அப்படின்னா நீ பேசுறதெல்லாம் என்னால கேட்க முடியாது, உள்ள போ வெளில வாங்கலாம், நீ ஒன்று பண்ணிட்டு இருக்க பத்தி இப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்க பத்தி ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா பார்வதி இது மறந்த விஜய் சேது சார் வந்து இப்படி பண்ணீங்கன்னு சொன்னோடனே ஞாபகம் வச்சு ஆமால இவ அப்படி பண்ணால. ஆக்சுவலா ஒருத்தவங்க வந்து பாடி லாங்குவேஜ் காட்டி ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுல நம்பர் 1 யாருன்னா இவங்க திவ்யா தான். ஸ்டார்டிங்கில் கமருதனை இப்படி பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்படி பார்வதியை காட்டினதாக இருக்கட்டும், அப்புறம் பாடி லாங்குவேஜ் வந்து வெளில போ அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், தான் வந்து ஒரு பிக் பாஸாவே உணர்ந்துட்டு இருக்காங்க இவங்க திவ்யா அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் சுபிக்ஷாட்ட போய் திரும்ப வந்து இங்கே வந்து மொக்கை வாங்கிட்டு போனாங்களா, அப்போ இந்த மொக்கை வேற எங்கேயோ கொடுக்கணும், நம்ம ஒரு பாஸ் நம்ம அசிங்கப்பட்டுட்டோம் அப்படின்னு இது சுபிக்ஷாட்ட போய் நிலைநாட்டுவோம், அவள் தானே இழிச்சவாயி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உள்ள போயிட்டு பேசுனீங்கல்ல ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, நீங்களும் விக்கல்ஸ் விக்ரமோ அதெல்லாம் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணதா உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் உட்காந்து பேசுனீங்க? என்ன வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா இது வந்து கேம்டா, அவன் ஒப்பீனியன்னா அவன் வீக்கெண்ட்ல எடுத்து வைக்க தான் செய்வான், அதை நீ ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும், ஒவ்வொருத்தரும் உட்காந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், இது வந்து பெரிய பிரச்சனையா தான் ஆகும். அப்படி கேட்கும்பொழுது நீங்க வந்து ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு பேசுனா சபரி க்ளோஸ் பண்ணிட்டு பேசணும்னா சொல்லாதீங்க, நார்மலா பேசுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை விக்கல்ஸ் விக்ரம் வந்து கமருதி நீ கொஞ்சம் போ அப்படின்னு சொல்லும்போது இல்லை இதில் நானும் ஈடுபட்டிருக்கேன் நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற, அப்போ ஒரு வாரம் வந்து பிக் பாஸ் கொடுத்து ஒரு பனிஷ்மெண்ட்டை செய்யாமல் வாரம் ஃபுல்லாக வீக்கெண்டில் வச்சு உன்னை கிளின்னு கிழிச்சாங்க, அதெல்லாம் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணதா கிடையாதா? 15 நிமிஷம் தனி செக்மெண்ட் வச்சு கிளின்னு கிழிச்சாங்க, சரிங்களா? நீங்க பேசக்கூடாது, இப்போ நாங்கள் 2 பேரும் பண்ணதான் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது இப்போ வாய்ஸ் எதுக்கு நீங்கள் ரைஸ் பண்ணி பேசுறீங்க, நீங்க வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசக்கூடாது, ஏன் ரைஸ் பண்ணி பேசக்கூடாதுன்னு சொல்ற அப்படிங்கும்போது நான் வந்து உங்க வைஃப் சொல்லிருக்காங்கல்ல உங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுங்க, அதுக்காக இங்க வந்து நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு யாரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றா? நாங்க 2 பேர் பேசுறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன். ஒட்டு கேட்கறது மட்டும் தானே மேடம்க்கு வேலை, இது கேவலமான புத்தி. ஒட்டு கேட்டீங்களாங்க? நானும் என் வைஃப் பேசுறத அசிங்கமா இல்லையாங்க? அப்ப நீ ஒட்டு கேட்டியா? இது வந்து தவறான விஷயம் தானே. அங்க நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நான் மிஸ் பண்றேன் இந்த மாதிரி விஷயம், நான் பேசுனது நீ எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்து பேசுற அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் கேட்டது கரெக்டானது. ஆனா அதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகி என் ஒய்ஃபை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல ஒரு முழுவதும் சந்திரமுகியாக மாறின அந்த விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்க்க முடிஞ்சது. ஆனா திவ்யா வந்து விக்கல்ஸ் விக்ரமோட முகத்தரையை உடைச்சதும் விக்கல்ஸ் விக்ரம் வந்து திவ்யாவோட முகத்தரையை உடைச்சதும் பாக்குற நமக்கு செம ஃபெயிலா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. வாடா இதாண்டா ஸ்டார்டிங் வீக்ல இருந்தே பார்வதின்னு ஒருத்தி பண்ணிட்டு இருந்தா, சொல்லிட்டு இருந்தா இறங்கி விளையாடுங்கடா, இது இல்லடா கேமு, காசு கொடுக்குறாங்கடா, கொடுத்த காசுக்கு ஏதாவது பண்ணுங்கடான்னு அவ பண்ணா, பிரச்சனை மட்டுமே ஒண்ணு பண்றா.
அப்ப இந்த இடத்துல கனி இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையை அவங்க உண்டு பண்ணவே விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா முகத்தரை உடஞ்சிரும்ல, அமைதியாருன்னு சொல்லி அடக்கி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் இது வந்து நல்லா இருந்துச்சு. அப்ப திரும்ப அகைன் இது ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், நீ சொல்றதுதான் என்னால கேட்க முடியாது, அதுக்கு எனக்கு டைம் இல்லை, பட் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து பயங்கர ஹைப்பர் ஆகி இவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகி எல்லாரும் அப்ப ஹவுஸ்ல உள்ள எல்லாரும் என்ன டார்கெட் பண்றீங்களா அப்படின்னு கமருதீன் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தா, பார்வதி என்ன அப்படி பேசும்போது நீ எதுவுமே பேசல, இப்ப ஏன் வந்து பேசுற அப்படின்னு சொல்லி, இல்லைங்க நான் அப்பவும் தான் சொன்னேன். ஆமா, கமருதீன் வந்து அப்ப போய் சொன்னாரு, அக்கா நீங்க ஒரு ஜோன்ல போயிட்டு இருக்கீங்க, பார்வதி வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அப்படின்னா நீ எதுவும் இப்ப பேசாத, நீ கிளம்புன்னு சொல்லி துரத்தி விட்டது உண்மைதான். அப்ப என்ன வச்சுதான் நீ பேசணும், என்ன இல்லாம நீ ஏன் பேசுனன்னு சொல்லி திவ்யா ஒரு கலபரமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி வந்து இல்ல நான் வந்து இதை வந்து பேசுவேன், நீங்க டைம் கொடுங்க நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இப்ப பேச வேண்டாம், அவங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். சாண்ட்ரா வந்து எவ்வளவு கட்டுப்படுத்துறாங்க, இல்ல நான் பேசுவேன் வாலண்டரியா போய் திவ்யா விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இல்ல நான் தப்பா எதுவும் ப்ரொஜெக்ஷன் பண்ணல, என்னன்னா இவங்க எல்லாம் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் என்ன சொல்றேன் நீ எதுவும் தப்பா பேசுன சுபிக்ஷாட்ட ரூல்ஸ் அப்படின்லாம் நான் ஒன்ன எதுவும் சொல்லல, பட் நீ ஒய்ஃபை பத்தி எதுக்கு பேசுன, கேமரா இல்லாத ஒருத்தவங்கள வீட்ல இருந்து வந்த ஒருத்தவங்கள எடுத்து இங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கேவலமான வேலையை வந்து திவ்யா பார்த்தது தப்பு. அவங்க அப்படி சொன்னாங்கன்னா அது இந்த அளவுக்கு ஹைப்பராய் சந்திரமுகி மாதிரி மாறின ஒரு மனுஷன் திடீர்னு டக்குன்னு எப்படி சிரிக்க முடியுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, யார் தான் இவனுங்களும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இந்த பாருங்க நான் கோவப்படுறேன், நான் தேவையில்லாம கண்டென்ட் கிரியேட் பண்றேன், நான் கொடுமைக்காரி இவ அப்படி இப்படின்னு நீங்க என்ன கிரியேட் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு எப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நான் இப்ப பேசலாமா, என்ன பேச விடாம நீங்க பேசுறீங்க அப்படின்னா நீ பேசுறதெல்லாம் என்னால கேட்க முடியாது, நீங்க பேசுறத கேட்க எனக்கு விருப்பம் கிடையாது, நான் கேட்க போறது இல்ல. திவ்யாவுக்கு எங்கெங்கோ போய் பாஸ் அப்படின்றது தான் வந்து ஒரு பாசி அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்னு போன எல்லா இடத்துலயும் மொக்க கொடுத்து செருப்படி கொடுத்து முச்சந்தியில உட்கார வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த தேவையில்லாத வேலை எதுக்கு அப்படின்னு தான் தெரியல. நான் விக்ரமுக்குன்னு வரும்பொழுது அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, அரோரா முத கொண்டு ஆமா அவ பண்றது தப்பு தான், சொல்றதை கேட்கலன்னு எல்லாருமே இப்படி திரும்பி வர்றது வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது சம்பந்தமே இல்லாம வினோத்திட்ட வந்து அட் லாஸ்ட்ல நீ 12 வாரம் ஆகி உன்னோட எமோஷன்ஸை நீ வந்து உன்னோட ஆக்ஷன்ஸ் நீ எதுவும் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சேது சார் ஒன்னதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்ல, இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் பார்க்காத எல்லாரையும் தான் சொன்னாருன்னு சொல்லி அவர் ஹைப்பர் ஆகி பேச, கமருதீன் விடு கமருதீன் அவர் பேசட்டும் அப்பதானே அவர் ஹைப்பர் ஆகி ஏதாவது பேசுவாரு, இவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணலான்றதுக்காக சொல்லும்போது இந்த அவர் நான் பாத்துக்கிறேன் திவ்யா நீங்க அமைதியா இருங்க, நீங்க இவ்வளோக்கும் உடையிறீங்க, இவ்வளோ எமோஷன் ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆக்சுவலா தயவுசெய்து நீங்க போங்க காம் டவுன் ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் சாண்ட்ராட்ட பேசிட்டு இருக்காங்க. இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் விக்ரமுக்கு வந்து பேசுறாங்க, நான் என்ன சொல்ல வரேன்றது யாருமே கேட்கவே இல்லை, விட்டா கரெக்ட் நான் விட்டு தப்புனா தப்பாவே இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு நாடகத்தை அரங்கேற்றின மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது கேட்கவோ பார்க்கவோ கேமாவோ நல்லா தான் இருந்துச்சு. ஏன்டா இதுக்காடா இத்தனை நாளா எடுத்துக்கிட்டீங்க, எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்துட்டு இப்ப கனின்னு ஒருத்தி வெளில போனவொடனே அவ வந்து என்ன பண்ண எல்லா இடத்துலயும் அமைதி 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 அமைதியோ அமைதி. பார்வதி நீ ஏன் பேசுற, நீ வந்து எப்போதும் இந்த மாதிரி வந்து ஒரு கயாஸ் மேக் பண்றது, ஒரு பிரச்சனையை உருவாக்குறது, இதுலயே நீ வாழறது அப்படின்னு சொல்லி அவங்கள சொன்னா, இவங்க எப்பொழுதும் ஒரு அன்புன்ற ஒரு கேங்கை உருவாக்கி அன்பு பண்பு பாசம் இருப்பிடம் அண்ணன் தம்பி தங்கை அப்படின்ற ஒரு இருப்பிடத்துக்குள்ள இவங்க இருந்தது உண்மைதான். அதனாலதான் அவங்க இன்னைக்கு வெளில போயிட்டாங்க அப்படின்றது தான். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் என்ன நடந்தது, சுவாரஸ்யமா என்ன நடந்ததுன்றத பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். உங்க வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.